கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இப்போ கரெக்டா 18 வயசு. ஆமா, வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் அது. கண்டிப்பா. உங்களோட முதல் வேலை இல்லைன்னா உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்து வைக்கிற முதல் பெரிய அடின்னு வச்சுக்கலாம். ம், ஒரு பெரிய கனவோட ஆரம்பிக்கிற இடம். அதேதான். அதுக்காக ராப்பகலா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. அந்த வேலை முடிஞ்சு உலகத்தோட பார்வைக்கு அது வருது. ரொம்ப எக்ஸைட்டடா இருப்போம்ல அந்த நேரத்துல. ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருப்போம். காலையில ரொம்ப ஆர்வமா மக்கள் என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்க ஒரு பிரபலமான பத்திரிக்கையை எடுத்து பாக்குறீங்க. ம், ரிவ்யூஸ் படிக்கிறதுக்காக. ஆமா. அங்க உங்க உழைப்ப பற்றி ஒரு வார்த்தை கூட இல்ல. ஆனா உங்க உருவத்தை கேலி செஞ்சு இந்த மூஞ்சியெல்லாம் காசு கொடுத்து பாக்கணுமா அப்படின்னு ஒரு வரி அச்சிடப்பட்டிருக்கு. வாவ், அது ஒரு பயங்கரமான மன உளைச்சலை கொடுக்கும். நிஜமாவே. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல நீங்க இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? கண்டிப்பா உடைஞ்சு போயிருப்போம். அந்த மொத்த துறையையும் விட்டுட்டு ஓடி இருப்பீங்க இல்லையா? இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற கட்டுரைகள், பேட்டிகள், அப்புறம் சில வரலாற்று பதிவுகளை வச்சு ஒரு பெரிய அலசல் பண்ண போறோம். அதாவது இந்த மாதிரி ஒரு மிக கடுமையான விமர்சனத்தை எதிர்கொண்ட ஒருத்தரோட கதையத்தான் நாம பேச போறோம். கரெக்ட். நாம பேச போறது 1992ஆம் வருஷம் வெளிவந்த நாளைய தீர்ப்பு திரைப்படம் பத்தி தான். ஆமா, அப்புறம் அது எப்படி ஒரு மாபெரும் நட்சத்திரத்தோட அஸ்திவாரமா மாறுச்சு அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். அந்த 18 வயது இளைஞன் வேற யாரும் இல்ல, இன்னைக்கு தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமா இருக்கிற விஜய் தான். ஒரு பாக்ஸ் ஆபீஸ் படுதோல்வி, அதோட சேர்ந்த தனிப்பட்ட உருவக்கேலி, இது ரெண்டையும் தாண்டி ஒருத்தரால எப்படி மீண்டு வர முடிஞ்சது அப்படிங்கிறது வெறும் சினிமா வரலாறு கிடையாது. அப்புறம் என்னன்னு சொல்றீங்க? அது ஒரு மிக முக்கியமான உளவியல் பதிவுன்னு தான் சொல்லணும். இந்த பயணத்தை புரிஞ்சுக்கணும்னா நாம அந்த 1992ஆம் ஆண்டுக்கு போகணும். அதாவது அந்த படம் உருவான காலகட்டத்துக்கு. ஆமா. இப்போ நாளைய தீர்ப்பு ஒரு சாதாரண அறிமுக படம் கிடையாது, உங்களுக்கு தெரியும்ல. கண்டிப்பா. அதை இயக்குனது விஜயோட அப்பா எஸ். ஏ. சந்திரசேகர். அவரோட மனைவி ஷோபா சந்திரசேகரன் தான் அதை தயாரிச்சாங்க. அதேதான். இப்போ எஸ். ஏ. சந்திரசேகர் அப்படிங்கிற இயக்குனரோட பின்னணியை நாம கொஞ்சம் உற்று பார்க்கணும். அவர் அப்போ ரொம்ப பிரபலமான சமூக அக்கறையுள்ள படங்களை எடுக்கிற ஒரு மாஸ் டைரக்டர். அவர் வெறும் சமூக அக்கறை மட்டும் இல்ல, சட்டத்தை தன் கையில எடுத்துக்கிட்டு நியாயம் கேட்கிற ஒரு கோபக்கார இளைஞனை மையமா வச்சு ஒரு டெம்ப்ளேட் வச்சிருந்தாரு. அதாவது இந்த விஜிலண்ட் ஆக்ஷன் படங்கள்னு சொல்வாங்கல்ல, அதுவா? கரெக்ட். அதுல அவர் ஒரு மாஸ்டரா இருந்தாரு. அந்த பாணியத்தான் அவர் தன்னுடைய மகனுக்கும் பயன்படுத்த நினைச்சார். கதைக்களத்தை பாத்தீங்கன்னா அது ரொம்பவே டார்க்கான ஒரு சப்ஜெக்ட். ஆமா, ராதா ரவி அருண் மேத்தா அப்படிங்கிற ஒரு கொடூரமான தொழிலதிபர் கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு. பல பெண்களோட தவறான உறவு வச்சுக்கிறது, தன்னுடைய சொந்த மனைவியையே கொடுமைப்படுத்துறதுன்னு ரொம்ப மோசமான வில்லன் அவர். அந்த மனைவியான மகாலட்சுமி கதாபாத்திரத்துல மூத்த நடிகை ஸ்ரீவித்யா நடிச்சிருப்பாங்க. இந்த மகாலட்சுமி தான் கணவனின் கொடுமைகளை தாங்கிக் கொண்டு தம் மகன் விஜய தனியாளா வளர்க்கறாங்க. அந்த பையன் வளர்ந்த பிறகு தன் தந்தை செய்த அத்தனை தவறுகளுக்கும், சமூகத்துல அவர் செஞ்ச அநியாயங்களுக்கும் அவரை பழிவாங்கறதா மையக்கதை. இதுல கீர்த்தனா பிரியாவாகவும் ஈஸ்வரி ராவ் ராணியாகவும் நடிச்சிருக்காங்க. இந்த கதையை கேட்கும் போதே உங்களுக்கு ஒரு விஷயம் தோணிருக்கும். ஆமா, எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. ஒரு தந்தையின் தவறுகளுக்காக மகன் பழிவாங்கிறது, சமூக அவலங்களை தட்டி கேட்கறது, இதெல்லாம் ஒரு முதிர்ச்சியான சப்ஜெக்ட். எக்ஸாக்ட்லி. வாழ்க்கையை ஓரளவுக்கு பார்த்து பக்குவப்பட்ட ஒரு நடிகன் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் அது. ஆனா விஜய் இதுல அறிமுகமாகும்போது அவருக்கு வயசு வெறும் 18. ஆமா, ரொம்ப சின்ன பையன். இது எப்படின்னா ஒரு பெரிய கட்டிடத்தை இடிக்கிற ரெக்கிங் பால் மிஷினை ஓட்டுற பொறுப்ப இப்பதான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்ட ஒரு பையன்கிட்ட கொடுக்கற மாதிரி இருக்கு. ரொம்ப கரெக்டான உதாரணம். அந்த 18 வயது இளைஞனோட தோற்றத்துக்கும் அவர் திரையில சுமக்க வேண்டிய அந்த பழிவாங்கும் கோபத்துக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியுதே. அந்த முரண்பாடுதான் இந்த படத்தின் மிகப்பெரிய சறுக்களுக்கு அடிப்படை காரணமா அமைஞ்சது. அதாவது எஸ். ஏ. சந்திரசேகர் தன்னுடைய வெற்றிகரமான ஃபார்முலாவை அப்படியே தம் மக மேல திணிக்க முயற்சி பண்ணிருக்காரா? ஆமா, அவர் தன்னுடைய முந்தைய படங்கள்ல விஜயகாந்த் மாதிரியான முதிர்ச்சியான ஆக்ரோஷமான நடிகர்களை வச்சு எடுத்த அதே டெம்ப்ளேட்டை ஒரு 18 வயது கல்லூரி மாணவன் மேல பொருத்தி பார்த்தார் இல்லையா? அதேதான். இயக்குனருக்கு அந்த டெம்ப்ளேட் மேல இருந்த அதீத நம்பிக்கை அந்த பையனோட வயதுக்கு அது பொருந்துமா அப்படிங்கிற கேள்வியை மறைச்சிடுச்சு. ஆனா திரைக்கு பின்னால் நடந்த விஷயங்களை பாத்தீங்கன்னா விஜய் அந்த வாய்ப்பை சும்மா சுலபமா வாங்கிடிய. ஒரு அப்பாவா சந்திரசேகர் தன் மகனை அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கல. ஒரு நடிகனா விஜய் தன் அப்பா கிட்ட வாய்ப்பு கேட்டிருக்கார். அதுவும் சும்மா போய் நிக்கல. உங்களுக்கு தெரியும்ல, விஜய் அப்போ ரஜினிகாந்தோட தீவிரமான ரசிகர். ஆமா, பயங்கரமான ரசிகர்.
அவர் நேரா எஸ். ஏ. சந்திரசேகர் கிட்ட போய் நான் ஹீரோவை நடிக்கணும்னு சொன்னப்போ ஒரு சாதாரண 13 வயது ஆசை அப்படின்னு அதை யாரும் தள்ளி வச்சிட முடியாது. ஏன்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய மாஸ் காட்சியை நடித்து காட்டித்தான் அந்த வாய்ப்பையே வாங்கியிருக்கார். வாவ்! 1992ல வெளியான அண்ணாமலை படம் அப்போ மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். ஆமா, அந்த படத்துல ரஜினிகாந்த் வந்து அசோக் கதாபாத்திரத்துல நடிச்ச சரத்பாபு வீட்டுக்கு போய் ஒரு சவால் விடுவார். தமிழ் சினிமாலேயே அது ஒரு ஐகானிக் சீன். கண்டிப்பா தன்னுடைய அப்பா கிட்ட ஒரு பையன் தான் ஒரு ஹீரோவா நடிக்க தயார்னு நிரூபிக்க அவர் தேர்ந்தெடுத்த காட்சி அது. அந்த மொத்த காட்சியையும் அப்படியே முழு எனர்ஜியோட நடிச்சு காட்டியிருக்காரு விஜய். அந்த ஒரு சீனை மனப்பாடம் செஞ்சு ஒரு முன்னணி இயக்குனருக்கு முன்னாடி செஞ்சு காட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் தன்னோட அப்பாக்கு முன்னாடி தப்பில்லாம அந்த மாஸ் குறையாம செஞ்சு காட்டுறதுக்கு ஒரு அசாதாரணமான தைரியம் வேணும். அந்த இடத்துல தான் எஸ். ஏ. சந்திரசேகருக்கு இந்த பையனுக்குள்ள நடிப்பு மேல ஒரு பெரிய வெறி இருக்கு அப்படிங்கறது புரிஞ்சிருக்கு. எனக்கு இதுல ரொம்ப ஆச்சரியமான தகவல் என்னன்னா, என்னது அது? அண்ணாமலையில ரஜினிகாந்த் யாருக்கு சவால் விட்டாரோ அதே சரத்பாபு தான் நாளைய தீர்ப்பு படத்துல பிரியாவின் அண்ணனாகவும் நடிச்சிருக்காரு. நிஜமாவே ஒரு சூப்பரான கனெக்ஷன் இது. ஆமாதான், வியந்து பார்த்த ஒரு காட்சியில இருந்த நடிகர் கூடவே தன்னோட முதல் படத்துல நடிக்கிறது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஆனா இது எல்லாமே ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிற மனநிலையில தான் நடந்திருக்குன்னு தோணுது. கண்டிப்பா எஸ். ஏ. சந்திரசேகர் அந்த தருணத்துல ஒரு பெரிய ரிஸ்க் டேக்கர் மனநிலைக்கு போயிட்டார். அவர் அனுபவத்தை விட ஒரு விதமான ரா எனர்ஜி, அதாவது எந்த விதத்திலும் கட்டுப்படுத்தப்படாத ஒரு துடிப்பை தேடியிருக்காரு. தன்னோட 18 வயது மகனை நம்பி ஒரு ஆக்ஷன் படத்தை கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த படத்தோட தொழில்நுட்ப குழுவிலையும் அவர் எடுத்த முடிவுகள் எல்லாமே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. குறிப்பா அந்த படத்தோட இசையமைப்பாளர் இல்லையா? ஆமாங்க, அந்த இசையமைப்பாளர் பத்தின தகவலை படிக்கும்போது நான் நிஜமாவே ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆயிட்டேன். நாளைய தீர்ப்பு படத்துக்கு இசையமைச்சது வந்து எம். ஸ்ரீலேகா. அவர் இந்த படத்துல மணிமேகலை அப்படிங்கிற பேர்ல இசையமைச்சார். இப்போ என்ன ஆச்சரியம்னா, அந்த படத்துக்கு இசையமைக்கும் போது அவரோட வயசு வெறும் 12. ஆமா, வெறும் 12 வயசு. ஒரு 18 வயசு ஹீரோ, 12 வயசு இசையமைப்பாளர். இத கேட்கும்போது ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட் மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனா அது பல லட்சங்கள் செலவு செஞ்சு எடுக்கப்படுற ஒரு கமர்ஷியல் படம். ஆமா, ஒரு 12 வயது சிறுமி ஒரு முழு நீள திரைப்படத்துக்கு இசையமைக்கிறார் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கடினமான விஷயம்னு நாம யோசிச்சு பார்க்கணும். அது 1992ஆம் வருஷம். இன்னைக்கு இருக்கிற மாதிரி டிஜிட்டல் சாஃப்ட்வேர் எல்லாம் கிடையாது. பெரிய ஆர்கெஸ்ட்ராவை வச்சு பல வாத்தியக்காரர்களை ஒருங்கிணைச்சு ரெக்கார்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட பாடல்களை எழுதியவர்கள் யார் தெரியுமா? புலமை பித்தன், BRC பாலு, அப்புறம் பின்னாடில் பிரபலமான இசையமைப்பாளர் பரணி, இவங்க தான் பாடல்களை எழுதினாங்க. அந்த பாடிய பாடகர்களோட பட்டியல் இன்னும் பிரம்மாண்டமா இருக்கு. இந்திய சினிமாவின் ஜாம்பவான்களான SP பாலசுப்ரமணியம், KS சித்ரா, இவங்க தான் பாடியிருக்காங்க. ஆமா, 1000 எரிமலை உடலும் இந்த உயிரும் மாதிரியால பாடல்களை அவங்க தான் பாடினாங்க. ஒரு பக்கம் 12 வயசு சிறுமி டியூன் போடுறாங்க, இன்னொரு பக்கம் இந்தியாவே கொண்டாடும் SPP அத பாடுறார். பிரமிட் மியூசிக், ஃபீனிக்ஸ் மியூசிக் மாதிரியான பெரிய நிறுவனங்கள் அதோட ஆடியோ உரிமையை வாங்குறாங்க. ஒரு இயக்குனரா எப்படி எஸ். ஏ. சந்திரசேகரால இப்படி ஒரு முடிவு எடுக்க முடிஞ்சது? இதுதான் அந்த இயக்குனரோட விஷன். ஒரு படைப்பாளிக்கு தேவை வந்து ஒரு புதிய சத்தம், ஒரு புதிய வேகம். அத தரக்கூடிய திறமை அந்த 12 வயது சிறுமி கிட்ட இருந்தத அவர் கண்டுபிடிச்சார். அந்த சிறுமியோட திறமை மேல எஸ். ஏ. சந்திரசேகர் வச்சிருந்த நம்பிக்கையால தான் SPB மாதிரியான ஜாம்பவான்களும் எந்த ஈகோவும் இல்லாம வந்து பாடுனாங்க. இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா எஸ். ஏ. சந்திரசேகர் எல்லாமே ரொம்ப அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிச்சிருக்கார். ஆமா, புது ஹீரோ, புது இசையமைப்பாளர், ஆனா ரொம்ப பழக்கமான தன்னுடைய கோபக்கார இளைஞன் கதை. இந்த மூன்றுக்கும் இடையிலான கலவைதான் அந்த திரைப்படம். ஆனா அந்த பரிசோதனை திரையரங்குகளுக்கு வந்தப்போ என்ன ஆச்சு அப்படிங்கறதான் நாம ஆரம்பத்துல பேசின அந்த 2 பகுதி. டிசம்பர் 4, 1992 அன்னைக்கு படம் வெளியாகுது. இவ்வளவு துடிப்பான ஒரு இளைஞன், ஒரு பெரிய இயக்குனரோட பின்னணி, புதுமையான இசை, இதெல்லாம் சேர்ந்து பாக்ஸ் ஆபீஸ அதிர வைக்கும்னு பார்த்தா நடந்ததே வேற. படம் வெளியானப்ப வந்த விமர்சனங்களை 2 வகையா பிரிக்கலாம். எல்லாருமே படத்தை ஒதுக்கல. அப்படியா? நல்ல விமர்சனங்களும் வந்ததா? ஆமா, உதாரணமா இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழின் ஐயப்ப பிரசாத் எழுதின விமர்சனத்தை பார்த்தோம்னா ஒரு பாசிட்டிவ் நோட் இருந்தது. அவர் என்ன சொல்லியிருந்தார்? படத்தில் வரும் அரசியல் மற்றும் பொருளாதார விமர்சனங்கள் படத்தை பார்க்க தூண்டுகின்றன அப்படின்னு எழுதியிருந்தார். ஓஹோ, அதாவது எஸ். ஏ. சந்திரசேகர் சொல்ல வந்த அந்த சமூக கோபம் விபரமறிந்த விமர்சகர்களை கவர்ந்திருக்கு. ஆமா, ஆனா ஒரு கமர்ஷியல் சினிமாவுக்கு, அதுவும் ஒரு மாஸ் ஹீரோவை உருவாக்குற சினிமாவுக்கு அந்த ஒரு பாராட்டு மட்டும் பத்தாது. பெரும்பான்மையான பார்வையாளர்களும்
வெகுஜன பத்திரிகைகளும் அந்த படத்தை எப்படி ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கறதுல தான் விஷயமே இருக்கு. அங்கதான் அந்த குமுதம் பத்திரிகையோட விமர்சனம் வருது. இந்த மூஞ்சியெல்லாம் காசு கொடுத்து தியேட்டர்ல பார்க்கணுமா அப்படின்னு அவங்க எழுதின அந்த ஒரு வரி. இது வெறும் விமர்சனம் கிடையாது, இது ஒரு தனிப்பட்ட தாக்குதல். ஆமா, ஒரு மனிதனோட தோற்றத்தை, அவனோட அடையாளத்தை அடியோட சாய்க்கிற ஒரு செயல். கண்டிப்பா ஒரு திரைப்படத்தோட திரைக்கதை சரியில்லை, நடிப்பு சரியில்லை, முதிர்ச்சி பத்தல அப்படின்னு சொல்றது ஆக்கப்பூர்வமான விமர்சனம். அதை யாரும் ஏத்துக்குவாங்க? ஆனா ஒரு 18 வயது இளைஞன் தன்னோட கனவை நோக்கி முதல் அடி எடுத்து வைக்கும்போது அவனோட திறமைய பத்தி பேசாம தோற்றத்தை கேலி செய்யறது ஒரு மோசமான உளவியல் தாக்குதல். இதனாலதான் படம் பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு பாம் மாதிரி படுதோல்வி அடைஞ்சது. மக்கள் அந்த படத்தை பார்க்க தயங்குனாங்க. இப்போ அந்த 18 வயசு இளைஞனோட மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல சொல்ற ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் மாதிரி இருக்கு எனக்கு. ஸ்ட்ரெஸ் டெஸ்டா? அதாவது எப்படி? ஒரு இரும்பு பாலத்தை கட்டிட்டு அது எவ்ளோ எடைய தாங்கும்னு செக் பண்றதுக்காக அளவுக்கு அதிகமான எடையை ஏத்தி பாப்பாங்க. ஓ கரெக்ட். அந்த பாலம் உடைஞ்சா டிசைன் ஃபெயிலியர், தாங்குனா அது ரொம்ப ஸ்ட்ராங். இந்த உருவக்கேலி விமர்சனம் விஜய்க்கு நடந்த ஒரு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப சரியான ஒப்பீடு. அந்த வயசுல இவ்ளோ பெரிய பொது அவமானத்தை சந்திச்ச பிறகு அந்த பையன் உடைஞ்சு போயிருக்கணும். எனக்கு இந்த சினிமாவும் வேணாம், ஒண்ணும் வேணான்னு பின்வாங்கி இருக்கணும். ஆனா அது நடக்கல. ஆமா, அது நடக்கல. ஏன் நடக்கல? அது நடக்காததுக்கு காரணம் அந்த விமர்சனத்தை அவர் உள்வாங்கின விதம்தான். பொதுவா இப்படி நடக்கும்போது இயக்குனரோ நடிகரோ அடுத்தவங்க மேல பழி போடுவாங்க. ஆனா பல வருஷங்கள் கழிச்சு 2018ல S.A. சந்திரசேகர் கொடுத்த ஒரு பேட்டியில ரொம்ப நேர்மையா ஒரு விஷயத்தை ஒப்புக்கிட்டார். அவர் என்ன சொன்னார்? உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் 18 வயதுல அவனுக்கு அப்படி ஒரு படத்தை கொடுத்திருக்க கூடாது அப்படின்னு சொன்னார். ஓ, அவர் தன்னோட தப்ப ரியலைஸ் பண்ணிட்டாரு. ஆமா, எனது பாணியிலான சமூக கருத்துகள் கொண்ட படங்களை அவன் மூலம் சொல்ல நினைத்தேன். ஒருவேளை அதற்கான நேரம் அது அல்ல அப்படின்னு சொன்னார். இதுல அதற்கான நேரம் அதுவல்ல அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ஆழமானது. கண்டிப்பா. அப்போ பிரச்சனை அந்த பையனோட முகத்திலேயோ திறமையிலேயோ இல்ல. அந்த திறமைய, அந்த முகத்தை எந்த கதைக்களத்துல பொருத்தணும் அப்படிங்கிற அந்த பேக்கேஜிங்ல தான் தப்பு நடந்திருக்கு. ஆமா, ஒரு காலேஜ் மாணவனோட முகத்துக்கு பொருத்தமான ஒரு காதல் கதையோ அல்லது ஒரு துடிப்பான இளைஞனோட கதையோ சொல்லாம ஒரு முதிர்ச்சியான டெம்ப்ளேட்டை திணிச்சதுதான் அந்த தோல்விக்கு காரணம்னு அவங்களே ரியலைஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரியலைசேஷன் தான் விஜயோட வெற்றி பயணத்துக்கான முதல் புள்ளி. தோல்வியை கண்டு பயப்படாம அது ஒரு டேட்டாவா எடுத்துக்கிட்டாங்க. எந்த விமர்சனம் அவரை வேறற்கு நினைச்சதோ அதே துறையில ஒருத்தனோட அடுத்தடுத்த அடிகளை ரொம்ப கவனமா எடுத்து வச்சார். அந்த உழைப்புக்கு கிடைச்ச முதல் அங்கீகாரம் தான் 1993 வருஷம் மார்ச் மாசம் அவருக்கு கிடைச்ச சிறந்த புதுமுக நடிகருக்கான சினிமா எக்ஸ்பிரஸ் விருது. அந்த விருது ஒரு சின்ன வெளிச்சமா இருந்திருக்கும் அவருக்கு. இவ்வளவு இருட்டான விமர்சனங்களுக்கு மத்தியில உன்கிட்ட ஒரு ஸ்பார்க் இருக்கு, அதை சரியா பயன்படுத்து அப்படின்னு யாரோ ஒருத்தர் தட்டி கொடுத்த மாதிரி அது அமைஞ்சிருக்கு. ஆனா இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சினிமா கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கிற முரண் ஒன்னு இருக்கு. எந்த பத்திரிக்கை அவரோட மூஞ்சிய பார்க்க காசு கொடுக்கணுமான்னு கேட்டுச்சோ அதே பத்திரிக்கையில நடந்த ஒரு விஷயம். கரெக்டா? அதுதான் 1994ல, அதாவது நாளைய தீர்ப்பு வெளியாகி வெறும் 2 வருஷத்துல அதே குமுதம் இதழ் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட ஒரு பெரிய சர்வே நடத்துறாங்க. மக்கள் யார ரொம்ப விரும்புறாங்க, யார சிறந்த நடிகரா நினைக்கிறாங்கன்னு அந்த சர்வே. அந்த முடிவுகள் வெளியானப்போ தமிழ்நாட்டோட நம்பர் 1 நடிகரா உருவெடுத்திருந்தது வேற யாரும் இல்ல, அதே விஜய் தான். வாவ், இதை விட ஒரு பெரிய பதிலடி இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. இது எப்படின்னா, உங்களை வீட்டை விட்டு துரத்துன அதே மனிதர்கள் 2 வருஷம் கழிச்சு உங்களை வீட்டின் தலைவனா முடிசூட்டி அழக பாக்குற மாதிரி இருக்கு. ஆனா இது ஏதோ ஒரு மாயாஜாலத்துல நடக்கல. ஆமா, அந்த 2 வருஷத்துல அவர் தன் தோற்றத்தை மாத்திக்கல, ஆனா தன்னோட கதை தேர்வுகளை, தன்னோட நடிப்பு பாணிய மாத்திக்கிட்டார். தன்னோட பலம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதற்கேத்த மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டார். அந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட அவர் தாங்கி நின்னது மட்டும் இல்லாம தன்னை இன்னும் வலிமையா செதுக்கிக்கிட்டார். மன்னிச்சுக்கோங்க, இந்த இடத்துல நான் சொல்ல வர்றது என்னன்னா, அந்த விமர்சனங்கள் ஒரு வகையில் அவருக்கு தேவையான திருத்தத்தை கொடுத்திருக்கு. அதாவது விமர்சனங்களை அவர் ஒரு சுவரா பார்க்காம அதையே ஒரு படிக்கட்டா மாத்திக்கிட்டார். ஆமா, தந்தை கொடுத்த அந்த கோபக்கார இளைஞன் வட்டத்துக்குள்ள இருந்து வெளியே வந்தார். தன்னுடைய வயதுக்கு பொருத்தமான இளைஞர்களை கவரக்கூடிய ரொமான்டிக் மற்றும் ஃபேமிலி சப்ஜெக்ட்களை நோக்கி அவர் நகர ஆரம்பிச்சார். இந்த தெளிவுதான் அவர் 1994ல அந்த மாபெரும் சர்வேல நம்பர் 1 இடத்துக்கு கொண்டு போச்சு. இப்போ நாம ஆரம்பத்துல கேட்ட அதே கேள்விக்கு வருவோம். நீங்க சொன்ன இந்த மொத்த சோர்சஸையும் தரவுகளையும் வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா புரியுது. என்ன புரியுது? ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் தோல்வி அப்படிங்கிறது ஒரு முடிவல்ல, அது ஒரு டேட்டா பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. ஆமா,
நாளைய தீர்ப்பு ஒரு மாபெரும் தோல்விதான். ஆனா அந்த தோல்விதான் விஜய் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான அஸ்திவாரத்துக்கு செங்கல்ல வச்சிருக்கு. இப்போ நீங்க உங்களோட சொந்த வாழ்க்கையில ஒரு பெரிய தோல்விய சந்திக்கும் போது அல்லது உங்களை யாராவது கடுமையா விமர்சிக்கும் போது இத நினைச்சு பாருங்க. உங்களுடைய 1992ஆம் ஆண்டின் தோல்வி உங்களுக்கான மகுடத்தை தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அந்த மீள்திறன், அதாவது ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறது பிறப்பிலேயே வர்றதில்ல. அது அடிபடும்போது நாம எப்படி எழுந்து நிக்கிறோம் அப்படிங்கிற பழக்கத்திலேந்து வர்றது. அந்த 18 வயது இளைஞன் தன்னை பற்றிய விமர்சனங்களை தன் காதுகளுக்கு போக அனுமதித்தாரே தவிர தன் மூளைக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் போக அனுமதிக்கல. தான் யார், தன்னுடைய திறமை என்ன, தன்னுடைய லட்சியம் என்ன அப்படிங்கறதுல அவர் ரொம்ப உறுதியா இருந்தார். ஒரு மாபெரும் பாடத்தை இந்த சம்பவம் நமக்கு கத்துக் கொடுக்குது. இந்த ஆழமான உரையாடல முடிக்கிறப்போ உங்ககிட்ட ஒரு சிந்தனைய விட்டுட்டு போக விரும்புறேன். ஒருவேளை என்ன நடந்திருக்குன்னு யோசிக்க சொல்றீங்களா? ஆமா, ஒரு கற்பனைக்காக யோசிச்சு பாருங்க. 1992ல நாளைய தீர்ப்பு திரைப்படம் ஒருவேளை ஒரு பிளாக்பஸ்டர் ஹிட் ஆயிருந்தா என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை படம் ஓடியிருந்தா? எஸ். ஏ. சந்திரசேகரின் அந்த விஜிலண்ட் ஆக்ஷன் ஃபார்முலாக்குள்ளேயே விஜய் நிரந்தரமா சிக்கியிருப்பாரோ? ஒரு சரியான தனக்கான தனித்துவமான பாதையை அவர் கண்டுபிடிக்கணும்னா ஆரம்பத்துல அவரோட அப்பா போட்டு கொடுத்த அந்த தவறான பாதை முற்றிலுமா இடிந்து விழ வேண்டியது அவசியமா இருந்திருக்குமோ? ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைவதற்கு சில நேரங்களில் மிகப்பெரிய வலிகள் நிறைந்த சறுக்கல்களும் அவசியம்தானோ? நீங்களே சிந்தித்து பாருங்கள்.